பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவன். ரொம்ப சந்தோஷத்தை நமக்கு தருகிற தேவன். ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் போதும் கிறிஸ்துவுக்குள்ளாக அதிக சந்தோஷத்தோடு நாம் காணப்பட வேண்டும். காரணம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கிஃப்டாக கொடுக்கிற நாள் என்கிறதை அறிந்து அந்த நாளை மேக்சிமம் கர்த்தருக்கென்று நாம் யூட்டிலைஸ் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்க. சில மனுஷரிடத்துல பாருங்க, ஒன்று பேச முடியாது, பேசினாலே எரிந்து விழுந்து விடுவார். ஆகவே ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சார்கிட்ட போய் என்ன கேட்கறது, என்ன டவுட்டு கேட்கறது, வேண்டாம் என்று சொல்லி வைத்து விடுவார். இது போல தான் எங்கும் ஏதாவது ஒரு என்கொயரி கேட்டால் கூட அவர்கள் என்ன செய்வார்கள், சரியான பதிலை சொல்ல மாட்டார்கள். ஆனால் வேறு சிலர் அப்படி அல்ல, சாந்தமாக பதில் சொல்வார்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகள் அதிக சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராய் இயேசு கூட தன்னுடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லும்போது, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்க. ஆகவே எல்லாரும் அவரிடத்துல ஓடி போகிறோம். சிறு குழந்தைகளை கூட அவர் அணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, எல்லோரும் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு இயேசுவினிடத்துல ஓடுகிறார்கள். காரணம் என்ன? அவர் சாந்தம் உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர், அவர் மனத்தாழ்மை உள்ளவர். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உலக ஜனங்கள் நம்மிடத்துல வருவாங்க, அவர்கள் பிரச்சனைகளை சொல்லுவாங்க, பாடுகளை சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, தாழ்மையாய் அதை கேட்கவேன், தாழ்மையாய் அதற்கு செவி கொடுக்கவேன். இல்லை, எனக்கு டைம் இல்லை, இப்போ முடியாது, அப்படி இப்படி பேசக்கூடாது. மோசையை பற்றி நம்ம படிக்கிறோம். என்னாமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, வனாந்திரத்திலே பெரிய சபையை நடத்தின மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் அவனுடைய கையில பெரிய ஊழியத்தை கொடுத்தார். ஒரு கம்பேஷனேட் மைண்ட் வேணும். சாந்த குணத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் காணப்பட வேண்டும். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஒரு தீர்மானம், நான் சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கவேன். என் வீட்டிலும் வெளியிலும், நான் ஒர்க் பண்ணிருக்கிற இடத்திலும், நான் படிக்கிற கல்லூரியிலும், எங்கானாலும் சரி, நான் சாந்த குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு சாந்த குணம் ரொம்ப குறைந்து விட்டார். நேற்றைய தினம் கூட வட இந்தியாவில் ஒரு ஃபுட் சப்ளை சொமேட்டோ மனுஷன் ஃபுட் கொண்டு போகிறார். ஒரு வீட்டில் ஆர்டர் பண்ண, நாங்கள் போய் பெல் அடித்த உடனே அந்த வீட்டில் உள்ள ஓனர் வந்து ஏன் இவ்வளவு டிலே என்று கேட்டு அவனை பிடித்து அடித்து வீட்டுக்குள்ளாக இழுத்து கொண்டு போய் வீட்டுக்கு உள்ளேயும் வைத்து அடித்து அவனை வெளியே தள்ளுகிறத பாருங்க. எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டை எடுத்து கொண்டு போகிறார். எப்படி சாப்பிட முடியும் பாருங்க. ஆனாலும் சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல. சாந்த குணம் வேண்டும். சங்கீதம் 147 6வது வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் நாளுக்கு நாள் உயர்வடையும்படி, நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படும்படி சாந்த குணம் நமக்கு மிக அத்தியாவசியமாய் இருக்கிறது. ஆகவே இயேசுவை போல சாந்த குணம் உள்ளவர்களாய் அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது உம்மை போல சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபைத்தார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டபடி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான சாந்த குணத்தை தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.